தற்காத்து தற்கொண்டான் பேணி, ஆறாவது குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். எந்தெந்த இடத்துல புள்ளி எழுத்து இருக்கோ அப்படியே படிக்கணும். இங்க வந்து தற்காத்துங்கிற இடத்துல இத்து இருக்கும், தற்கொண்டான் பேணி இத்து இருக்கும், சொற்காத்து இச்சு இருக்கும். தகை சான்றங்கிற இடத்துல புள்ளி எழுத்து இருக்காது. ஆனா நான் குழந்தைகள் படிக்கிறத பார்த்தேன் எங்க ஊர்ல, தகை சான்ற என்று. எங்க மிஸ் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு அந்த பையன் சொல்றான். தகை சான்றதான், தகை சான்ற இல்ல. தற்காத்துங்கிற இடத்துல இத்து இருக்கும், பேணிங்கிற இடத்துல இத்து இருக்கும், சொற்காத்துங்கிற இடத்துல இச்சு இருக்கும், இச்சு மெய் எழுத்து இருக்கும். ஆனா தேவையில்லாமல் தகை சான்ற என்ற இடத்தில் தகை சான்ற என்று போடக்கூடாது. மீண்டும் கவனிங்க குறளை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று போடணும். இப்ப இந்த குறளுக்குள்ளேயே பொருள் சொல்லணும் இல்லையா? இப்ப அந்த பெண் என்கிற கடைசி சீரை முதல்ல போட்டு பெண் என்பவள் பெண், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்றாலே அது பொருள் புரியும். இதுல புரியாத சொற்கள் என்று எதுவும் இல்லை, எல்லாம் புரியும். தகை சான்ற என்றால் தன் குடும்பத்தினுடைய புகழை காப்பவள் என்று பொருள். அந்த இடம் வேணா கொஞ்சம் நெருடலா இருக்கலாம், தகை சான்றங்கிறது பொருள் புரியாம இருக்கலாம். மற்றதெல்லாம் தற்காத்தவள், தன்னை அந்த பெண்ணானவள் தன்னை முதலில் காத்துக்கொண்டு, பெண் தற்கொண்டான், அந்த பெண் தன்னை மனைவியாக கொண்ட அந்த கணவனையும் காத்து, பேணி, பேணினா காத்துன்னு பொருள். சொற்காத்து, இப்ப இந்த பீடன்றுன்னு சொன்ன பாருங்க, அதுதான் அந்த இடத்த சொன்னேன் நான். சொல் காத்து, அவன் வீர வசனம் பேசுவான் கணவன். இந்த பெண் என்ன பண்ணுவா, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுக்குவா. எல்லா வீடுகள்லையும் அப்படிதான் நடக்கும். ஆனா பேச்சுக்கு பேச்சு இந்த பேச்சு பேசுனாக்க அது சரியா வராது. ஆனா அந்த வசனம் சொல்ற போது ஒரே வார்த்தையில, அவன் 10 நிமிஷம் பேசுனதை இவரு இந்த அம்மா என்ன பண்ணும், ஒரே வார்த்தையில அடைக்கணும். அதான் சொல் காத்து சோர்வியலாள் பெண். எந்த சோர்வும் உண்டாகாமல் குடும்பத்தை காத்து கொள்ளக்கூடியவள் பெண்ணானவள் என்பதனாலே தான் பெண் பேணல் பிறவி. பேணல்னா பாதுகாக்கக்கூடியவள் குடும்பத்தை. பேட்டு பிறவி, அதனால் பெருமையடைய செய்வள், குடும்பத்தை பெருமையடைய செய்வள் பெண். தாய்மை பிறவி. நான்காவது பண்பியல் காப்பு பிறவி, குடும்பத்தினுடைய வளத்தை காக்கக்கூடியவள் என்பதனால பேணல் பிறவி, பெட்பு பிறவி, தாய்மை பிறவி, பண்பியல் காப்பு பிறவி என்று பெண்ணை எல்லாம் சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று ஒரு வழக்காரும் உண்டு. பெண்ணாக இருப்பவளே தாய் தெய்வம் என்பதை உணர்ந்தால் அக்குடும்பம் மேம்பட்ட நிலையை அடைதல் உறுதி என்பதை நாம் தெரிந்து கொள்ள. தற்காத்து தற்கொண்டான் பேணி பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். மனப்படம் ஆயிடுச்சா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். எங்கெல்லாம் நிறுத்துறனும் அங்கெல்லாம் நிறுத்தி வாசிச்சா குறள் படிக்கிற போதே அதனுடைய பொருள் விளங்கும். அடுத்த குறள். சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. இத மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை, சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், அப்படி மாற்றி படிச்சா பொருள் விளங்குறதுக்காக அப்படி மாற்றி படிக்கிறேன். ஆனா குறள் இப்படித்தான் சொல்லணும். அந்த பொருள் புரிவதற்காக இது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். அது 8ஆம் வகுப்புல நீங்க படிக்க போறீங்க. சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை என்பது குறள். இப்ப பொருள் புரிவதற்காக மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை, சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும். இங்கே மகள் எண்ணாமல் மகளிர் என்று குறிப்பிடுகிறார். மகளாக பிறந்த அனைவரையும் ஒருங்கே சுட்டுவதனால இதை மகள் என்று போடாமல் மகளிர் என்று போட்டிருக்கிறார். மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. அவளை வேற யாரும் பூட்டி வைத்து சிறையில் அடிச்செல்லாம் பாதுகாக்க முடியாது. அவள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடியவளாக, வீரமுடையவளாக இருக்க வேண்டும் என்பதை தான் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும். அதனால ஒரு பயனும் இல்லை. அவளை வீட்டுல அடைச்சு பூட்டி வச்சாலும் அவளுடைய மனச்சிறை பாருங்க,
அதை அவள் பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பூட்டி வைத்துக் கொண்டால்தான் அந்த காப்பு தான் முதன்மையான காப்பு. தலைன்னா முதன்மையான என்று பொருள். முதன்மையான காப்பை தவிர நிறைகாக்கும் காப்பு எந்த காப்பு? அந்த பெண்ணானவள் தன்னுடைய மனக்கதவை பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அவளை ஒரு வீட்டிலே பூட்டி வைத்திருந்தால் அது சரியாக இருக்காது என்பதைத்தான், அவளே காத்துக்கொள்ளும் கட்டமை உடையவளாக இல்லாவிடின் வேறு எவ்வகையாலும் அவளை காக்க முடியாது என்பதைத்தான் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை என்கிறார். மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்று அந்த குறளை மாற்றி மாற்றி படிப்போமே, ஆனால் அந்த பொருள் சரியாக விளங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுகிறேன். அடுத்து 8வது குறள். பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு. பெண்டிர் பெற்றான் பெரின் அப்படி மாற்றி படிச்சா பொருள் விளங்கும். குறள் முதல்ல பார்த்துங்க. பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. புத்தேளிர் பொதுலகன இருக்கும், வாழும் சிறப்புலகரம், உலகு முதல் லகரம். அந்த இடத்தெல்லாம் படிக்கிற போது தெளிவாக உச்சரிப்பை பார்த்து படிக்க வேண்டும். பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெண்கள் தன் கணவனுக்கு தொண்டு செய்தலை பெறுவாரானால் தேவர் வாழும் உலகின்கண் அவரால் பெருஞ்சிறப்பு செய்ய பெறுவர் என்று அதற்கு பொருள். பெண்டிர், பெண்டிர்னா பெண்கள், பெண்களை இப்படிலாம் சொல்லுவாங்க. பெண்டிர், மகளிர், பெண்கள் இப்படி எல்லாம் ஒரே பொருள் தான். பெண்டிர் தன் கணவனுக்கு தொண்டு செய்தலை பெறுவாராயின் தேவர் வாழும் உலகின்கண் பெருஞ்சிறப்பு பெறுவார்கள் என்று அதற்கான பொருள். இதை எப்படி படிக்கணும், பொருள் புரிகிற மாதிரி குரல்லே கொண்டு வரணும்னா, 3வது சீர் பாருங்க, பெண்டிர். அப்புறம் முதல்ல இருக்கிற சீர் 2வது போடணும், பெற்றான். 2வது இருக்கிற சீர் பெரின், 3வது போடணும். பெண்டிர் பெற்றார் பெரின். புரியுதா? பெண்டிர் பெற்றான் பெரின் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு பெறுவர். இந்த 2வதாக வருகிற சீர்ல பெறுவர் என்பதை கடைசியாக போட்டு குறளுக்குள்ளே பொருள் படிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி மாற்றி சொல்கிறேன். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெண்டிர் பெற்றான் பெரின் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. அடுத்து பொருள். பெற்றான் என்றால் பெற்றான், பெற்றவன். பெற்றாள் என்பது பெற்றவள், தாய். பெற்றோர் என்பது அந்த குழந்தையை பெற்றவர்கள். பெறுதல் என்றால் மக்களை பெறுதல் என்று பொருள். இப்ப இல்லறத்தான் பெறக்கூடிய பேர்களுள் பிள்ளை பேரே பெரும் பேர். அதை நம்ம 61வது குறள்ல நம்ம படிப்போம். பிள்ளை பெற்றதால் இவளுடைய கணவன் தந்தை என்கிற உயர்ந்த நிலைக்கு வருகிறான். அதாவது அவனுக்கு ப்ரொமோஷன், அவனுக்கு உயர்ந்த பதவி. பிள்ளையை பெற்றதால் அவன் தந்தையாகிறான். இவன் தந்தையானவன் பெற்றவள் தாய் என்று அழைக்கப்படுகிறாள். மக்களை பெற்றோரே தேவர் உலகில் பெருஞ்சிறப்பு பெறுவர் என்பார். மணக்குடவர் என்கிற முதலாவதாக திருக்குறளுக்கு உரை செய்த பெருமகனார் பேரு மணக்குடவர். அதெல்லாம் குறிச்சுக்கணும். நீங்க குறிப்பேடு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த குறிப்பேட்டில் இந்த மாதிரி அரிய செய்திகளை குறித்து தொகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தொகுத்து வைத்துக் கொண்டால்தான் உங்களுக்கு நிறைய செய்திகள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மணக்குடவர் அவர் பேரு. திருக்குறளுக்கு முதல் உரை செய்தவர் மணக்குடவர். அவர் சொல்கிறார், மக்களை பெற்றோரே தேவர் உலகில் பெருஞ்சிறப்பு பெறுவர். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். குழந்தை இல்லாத சில பெற்றோர் இருக்கிறார்களே, அவர் எப்படி பெற்றோர் ஆவர்? அப்ப அவருக்கு அந்த தேவர் உலகில் இடம் இல்லையா
என்றால் உண்டு. எப்படின்னா, எவ்வளவு பேர் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் வேறு யாரையேனும் தத்தெடுத்து வளர்ப்பார்கள். அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா, தத்துங்கிறது நம்ம சொல்லு இல்லை, மகன்மை பேரு அப்படின்னு பேர். இந்த வேறொரு தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக பாவித்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழல். அது முறைப்படி சட்டப்படி. பழங்காலத்தில் அப்படிலாம் கிடையாது, தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. ஆனால் இப்போ சட்ட சிக்கல் வருகிறது என்பதனால முறைப்படி அரசிடம் தெரிவித்து இன்னாருடைய குழந்தையை நான் என்னுடைய குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு பெரிய புராணத்துல மகன்னை புதல்வன் அல்லது மகன்னை புதல்வி என்று பேர். அது அந்த தத்தெடுத்தல் என்பது பெரியவர்கள் அதெல்லாம் நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தத்தெடுக்கிற குழந்தைக்கு முகன்மை மகன்மை மகன்மை புதல்வன் அல்லது மகன்மை புதல்வி என்று பெயர். இது ஒரு கருத்து. ரெண்டாவது இப்ப சில பேர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பொது நிறுவனங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குற போது நமக்கு பெற்றவருக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தை, 5 குழந்தை, 10 குழந்தை இருக்கலாம். பழங்காலத்துல 10 குழந்தை, 15 குழந்தை எல்லாம் பெற்றிருக்காங்க. ஆனா அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் குழந்தைகள். ஏன்னா பொது சொத்தாக்கி விட்டார். தன்னுடைய தான் ஈட்டிய பொருள்களை எல்லாம் அப்படி கொடுப்பினை உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனா இங்கே நம்ம இந்த குழந்தை பெறுதல் என்பது வாழ்க்கை, இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம் என்ற 2 தலைப்புகளின் கீழ் சொல்லுகிற போது அந்த தாய் தந்தையருக்கான சிறப்பை சொல்ல வேண்டும் என்கிற போது, குழந்தை வழி வழியாக இந்த பரம்பரை தொடர வேண்டுமானால், மக்கள் கூட்டம் பெருக வேண்டுமானால் அதற்கு குழந்தை இருக்க வேண்டும். அதனால இந்த குழந்தை பேறு என்பது மிகவும் சிறந்தது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார். பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு என்பது 8வது குறள். அடுத்து 9, புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. நான் எங்கெல்லாம் நிறுத்துகிறேனோ அது மாதிரி நிறுத்தி படித்தால்தான் பொருள் விளங்கும். இல்லைன்னா பொருள் விளங்காம படிச்சா அது சரியா இருக்காது. அது மாணிக்கவாசகர் சொல்றார். பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் யாரு செல்வர் அப்படின்னு கேட்டா, பொருள் புரிந்து யார் படிக்கிறார்களோ அவர்கள்தான் சொல்லுகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று சொல்லுகிறார். பொருள் உணர்ந்து யாரு ஒவ்வொரு செய்யுளையும் படிக்கிறார்களோ அவர்தான் செல்வந்தர். பணம் வைத்திருப்பதனாலே, வீடு வைத்திருப்பதனாலே, நிலம் வைத்திருப்பதனாலே, அல்லது பிற பொருள்களை எல்லாம் குவித்து வைத்திருப்பதனால அவர் செல்வர் இல்லை. யார் செல்வர்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று சொல்லுகிறார். அதனால செல்வம் என்பது யாரு உடையது என்று சொன்னால், நம்ம பொருள் புரிந்து படித்தால்தான் ஒவ்வொருவரும் செல்வராக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை. யாரும் நம்மளை புகழவும் செய்வாங்க, இகழவும் செய்வாங்க. உலகத்திலே பிறந்த யார் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளானவர்கள் தான். ஆனால் பேச்சுக்கு உடையவர்கள், புகழ் புரிந்தவர்களை தவறாக இகழ்ந்து யாரேனும் பேசுவார்களே, ஆனால் அது பிழையாக முடிந்துவிடும், அது தவறாக போய்விடும். புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை. புகழத்தக்க நல்ல மனைவியை பெறாத கணவருக்கு தம்மை பழிப்பார் முன் காளை போல் நிமிர்ந்து நடக்கிற பெருமித நடை இல்லாமல் போய்விடும். அவள் மனைக்கு உகந்த மடவாராக அவள் விளங்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தலைகுனிவு ஏற்படும், அந்த குடும்பத்திற்கும் தலைகுனிவு ஏற்படும். அதனால பெண்ணானவள் அந்த குடும்பத்தினுடைய வளமையை காக்க வேண்டுமானால் அவள் புகழுடையவர்னா என்ன, அதாவது அரும்பெரும் சாதனைகளை செய்திருக்க வேண்டும் என்று இல்லை, குடும்பத்திலே உள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்களை கடைபிடித்து நடந்தாலே அவள் புகழுக்குரியவள் என்பதுதான் பொருள். நீங்க பெரிய புராணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த நாயன்மாருடைய புகழ் பெரிதா இருக்கும், அவருடைய சாதனைகள்லாம் இருக்கும். அந்த அம்மாவோட பேரே இருக்காது. அந்த அவருடைய மனைவியினுடைய பேர் எந்த இடத்துலையும் வராது. ஆனா இவருடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் 100 விழுக்காடு அந்த பெண் தான் துணை நிற்கிறாள். இல்லை என்றால் இவரால் எந்த செயலும் செய்துவிட முடியாது. நாம் அந்த பகுதியெல்லாம் நாம் விருந்தோம்பல் வருகிற போது அது மாதிரி கதைகளை எல்லாம் நாம் பார்ப்போம். எப்படியெல்லாம் அந்த பெண்கள் குடும்பத்திற்கு ஊட்டமாக இருக்கிறார் என்பதை அந்த மாதிரி இடங்கள்ல பார்க்க முடியும். புகழ் என்று சொன்ன உடனே இப்ப தெருவில் சுவரொட்டியில இந்த மாரியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு வருகிற அன்பர்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன்னு ஒரு 50 பேர்த்து படத்தை போட்டுப்பான். அதெல்லாம் புகழ் இல்லை, அதெல்லாம் விளம்பரம். விளம்பரத்திற்கும் புகழுக்கும் நம்ம வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இடங்கள்ல நீங்க அகப்பட்டு கொண்டு விடாதீர்கள். அப்புறம் திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கு அந்த மாதிரி சுவரொட்டி ஒட்டுவான். இவனோட படத்தை காசை வாங்கிட்டு ஒரு 50 பேர் 100 பேர்னு அந்த சுவர் பூரா ஒட்டுவான். நம்ம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சூழல்ல சிக்கி கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களால நாம் இந்த நாட்டையும் சீரழிக்கிறோம் என்று பொருள். புகழ் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் விளம்பரத்திற்கு உட்பட்டு இந்த விளம்பரம் மாயையில் அமிழ்ந்து விடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், அந்த பெரிய புராணத்திலே வருகிற பல புகழ் வாய்ந்த நாயன்மார்கள் அவர்கள் பேறு அடைகிறார்கள். அந்த பெண்ணும் சேர்ந்து பேறு அடைகிறாள். ஆனால் அவருடைய பெயரே வராது. அதுதான் பெண், அவள் தான் தியாகி. குடும்பத்திலே தியாகம் உடையவளாக என் பேர் உங்க பேர் மட்டும்தானே வருது, என் பேர் வல்லையே என்று எந்த பெண்ணும் சொல்லுவதில்லை. அந்த காலத்திலே இந்த காலம் வரைக்கும் அவள் துணை நிற்பவள். அதனாலதான் அவள் வாழ்க்கை துணை. நம்ம தலைப்பென வாழ்க்கை துணை நலம். இந்த குடும்பம் நலமாக இருக்க வேண்டுமானால் அந்த பெண்ணினுடைய தியாகம்தான் முக்கியம் என்பதை புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை. இகழ்வார் முன் ஏறுபோல் பேடு நடை. அப்படி ஜம்முன்னு நடந்து போது பாருங்க இந்த காலை. அது மாதிரி அவன் நிமிர்ந்த நன்னடையாக செல்வான் என்பதைத்தான் இந்த குறளிலே சொல்கிறார். அடுத்து 10ஆம் குறள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. இல்வாழ்க்கையில பார்த்தான், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று. இங்கே மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று வந்திருக்கிறது. இந்த 2 குறள்களையும் திருமண அழைப்பிதழ்கள்ல பெரும்பாலானவர்கள் போடுவார்கள். ஏன்னா இந்த மனைவி போனதற்கு பிறகு அந்த வீடு மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அது ஏனென்றால் அந்த நற்குண நற்செய்திகளினாலே அதை ஒவ்வொரு பெண் உள்ளே வருகிற போது மகாலட்சுமியே வந்துட்டாமா அப்படின்னு என்ன பொருள்? எல்லா விதமான செல்வங்களும் வருகிறது என்று பொருள். பணம் கொண்டாடுவான்னு சொல்றது இல்லை. இப்ப வேணா சிலருடைய மனம் திரிந்து மாறலாமே தவிர பழங்காலத்துல அப்படி நினைப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா இவர்கள் பரிசம் போடுகிறேன் என்று சொல்லி அந்த பொண்ணுக்கு முத புடவை எடுத்துட்டு போய் வேண்டிய நகைகளை எல்லாம் கொடுத்து இவர்கள் மணமகன் வீட்டிலிருந்து தான் சீர்கள் கொண்டு போற வழக்கம். இப்ப அப்படி மாறி இருக்கு. சில இடங்கள்ல அல்லது பல இடங்கள்ல அப்படி மாறி இருக்கலாம். அதான் மங்களம் என்ப மனைமாட்சி, நன்கலம் நன்மக்கட்பேறு. மங்களம் என்பது நற்குண நற்செயல் அமைந்த மனையாள், அவளால் உண்டாகும் பெருமையே நன்கலம் நன்மக்கட்பேறு. இங்கே நன்கலம் என்று சொல்வது மணமகன் வீட்டிலிருந்து கொண்டு போகிற சீர்கள். அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு அவள் பெறுகிற பேரு மக்கட்பேறு என்பதனாலேதான் இந்த குறள்ல ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில். எது கடைசியா நிற்கும்? அவர்கள் சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த புகழ்தான் சிறந்தது என்பதை புகழ் அதிகாரத்துல ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் என்று சொன்னார். மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் என்று பிசிராந்தையார் கூறுறாரு. அவனுக்கு நரைக்கலே, எனக்கெல்லாம் நரைச்சிருச்சு.
மாண்ட என் மனைவின்னா மாட்சிமை பொருந்திய என் மனைவி இருக்கிறார். அவள் சிறந்து விளங்குவதனாலே நான் சிறப்பாக வாழ்கிறேன், என் பிள்ளைகளும் சிறப்பாக வாழ்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக என்னுடைய மனைவியும் என்னுடைய மக்களும் என்னுடைய தெருவில் உள்ள மக்களும் சுற்றத்தாரும் இந்த ஊர் மக்களும் இருப்பதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. மனக்கவலை மாற்றுதல் எளிதுன்னு நம்ம 7வது குறள்ல சொன்னோம். நினப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு மனக்கவலை மாற்றல் எளிது. எப்படி இவங்கெல்லாம் சரியா இருந்தா மனக்கவலையை தூக்கி எறிந்து விடலாம், சிறப்பாக வாழலாம் என்பதைத்தான் இந்த மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று இந்த குறளிலே சொல்கிறார். நம்ம 60 குறள்களை நிறைவு செய்திருக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு உடனுக்குடன் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒவ்வொரு நாளும் 10 மணித்துளிகள் மட்டுமே ஒதுக்கினாலே போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் 5 நிமிடம் கூட ஒதுக்கினாலும் அதனால் ஒன்றும் தப்பில்லை. எவ்வளவோ நேரத்தை வெட்டி பொழுதாக நம்முடைய வாழ்க்கையிலே போக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு உள்ள ஒரு நன்னெறி கல்விதான் இந்த பாடம் என்பதை சொல்லி திரையில் பாருங்கள். இந்த குறளுக்கான முதுமொழி நல்ல மனைவியால் நலமெல்லாம் வாய்க்கும். நல்ல மனைவியால் நலமெல்லாம் வாய்க்கும். குறிச்சுக்கிட்டீங்களா?